शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। जय आंजनेय स्वामी नमः। जय कुजंतम रामरामेश्वरम आरुह्य विदाशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिमहर्षिविद्याचार्यः श्रीमन् रामकथानाथं कोणयादिगुणान्वितं श्रीगन्धर्वं चरितान्तसारम् अद्भुतं मुनिं वन्दे काव्यधर्मकल्पकं गोष्पदीशवादाशीतराक्षसं रामायण महाभारतं वन्दे राष्ट्रं जनार्दनं जानकीशोकदायनं अभिषोक्षहंसारं वन्दे लङ्काभयङ्करं उल्लङ्घसुन्दरोत्कलिनं कलिनं यशोदवन्धीजनकात्मजायाः आदायलङ्कां समानकं ब्राह्मजगदाञ्जनेयम् आञ्जनेयं दुर्वाणवाहनं काञ्चनाद्रिरमणीयविग्रहम् पारिजातधर्मोलभासम् अवयानुभवानन्दम् श्रीदेवीं गुरुद्वन्द्वलेहये महामन्त्रके विष्णुदेवभगवानने वये लीलादिनिस्तुतं नमोस्तु रामाय लक्ष्मणाय सीताय नमोस्तु रुद्रेन्द्रयमानिये नमो नमोस्तुन्दरसमुद्रेन्द्रः कर्मात्मा रुद्रसुन्दश्च रामोदागरगिरिः पुरुषेतापुरीन्द्रश्रीरामम् शोधेयं ऐश्वरोगता व्याज्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. உலகத்தில் எவ்வளவோ இலக்கியங்கள் சாகித்யங்கள் இருந்தாலும் ராமாயணம்னா எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்டதான ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளவராகவே பிறந்து மனிதனாகவே இருந்து மரியாதா புருஷோத்தமகான்னு சொல்லக்கூடிய நிலைமையில் உள்ளவர். அவருக்கு வாட்சதான சீதா பிராட்டி அவரை பெருமையை சொல்றதா ராமன் பெருமையை சொல்றதான்னா சீதா யாஷ்டம் அந்த திரையெல்லாம் இந்த சுந்தரகாண்டத்துல சீதையினுடையது நல்லா தெரியுதுன்னா அதுக்கு சுந்தரம்னு பேரு. இப்ப ராவணன் வந்து சீதையை பார்க்கணும்னு ஒரு காலம் எழுந்து வராங்கிற கட்டம் வரைக்கும் கொஞ்ச நாட்கள் நடந்தது. அது பிராரம்பத்தினால கொஞ்ச நாள் நின்று போச்சு. இப்ப அவன் வந்திருக்கான், அவன் வந்து சொல்றான் சீதை பிரலோபனம் ஆசை காட்டுறதான வார்த்தைகள் இல்லையா. ஏமா பயந்துக்கிறேன், ஏன் என்ன கண்டு உடம்புலாம் மறைச்சுக்கிறேன், உனக்கு இன்னும் ஆத்துக்காரர் வருவாங்கிற போக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம். எங்களுக்கெல்லாம் இது தர்மம், ராட்சசாண்டு தர்மப்படிதான் நான் பிறர் நான் ஏற்றுக்கிறேன். நான் வந்து தப்புன்னு நினைக்காது. நான் என்னது ராட்சசாண்டு தர்மப்படி நான் போறேன், பெரிய ஒரு தப்பு இருக்கு. ராட்சசாண்டு தர்மப்படி நீ போனா மனுஷாண்டு தர்மப்படிதான் நான் இருக்கணும். என்ன இன்னைக்கு வேடிக்கை சொல்றேன். இப்ப வந்து சித்தாந்தம் தெய்வம் வாழ்க்கையில கல்யாணம் ரொம்ப சகஜம், பரவாயில்ல. இது பிள்ளைக்காரா ஸ்மார்த்தா பொண்ணாத்துக்காரா வைஷ்ணவான்னா அந்த உபயோகிக்கிறது அன்னைக்கு சத்த நேரமா கட்டிக்கிற அளவுக்கு வைஷ்ணவா படி கட்டிக்கிறதா ஸ்மார்த்தா படி கட்டிக்கிறதான்னா பிள்ளையாட்டுக்காரா அப்படிதான் கட்டிக்கணும்னு சொல்லுவான். அதை நினைச்சுதான் போடுவோம். நான் புருஷன், நீ ஸ்திரீ, நான் ராட்சச தர்மப்படி போறேன்னா நீ மனுஷனா இருந்தாலும் நீ என்படிதான் வரணும். இவங்களுக்குனாலே நினைக்கிறானு திடீர்னு தோணுது ஒரு யுக்தி. இவா புண்ணாட்டுக்காரர்களா இருந்தா அப்பா பிள்ளையாட்டுக்கார அப்படி போகணும். இந்த பொண்ணு பிள்ளைய அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறதாக முன்காலம் வரைக்கும் இருந்ததுனால அதை வச்சு அவன் சொல்றான் ராமாயணம் முன்காலம் யாரோ ஒருத்தர் ஒத்து அட்ஜஸ்ட் பண்ணுவானுங்கிறது பெரிய விஷயம். இந்த கல்யாணம் பண்றதுக்கே நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதுவும் அதுவும் சுத்தி சுத்தி கைட்லைன் அப்படிங்கிறதுதான் நம்ம வேதாந்தங்கள் தான் சொல்றது. நான் வேதத்தின் சொல்றது நிறைய சொல்லிட்டு இருக்கேன். அட்வான்டேஜ்ல ஆண் ஆதிக்கம்ங்கிறது அதிகமான மாதிரி சில இண்டிவிஜுவலுடையதான குறையினால இருந்திருக்க வெளியே சொல்லிதான் இல்லவே சத்தியம் இருந்தால்தான் கையை பிடிக்கும். நம்ம ஒரு படி மேலா இருந்தாலும் தபத்தியோ குணத்திலோ பதவியிலையோ அழகிலோ
அவன் நம்ம கையை தொட்டு கொடுக்கறது நமஸ்காரம். ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருந்தால்தான் பாகுலேஷ பிரசாதிக்கா. குரங்கு எவ்வளவு மிதமான ஸ்டேட்டஸ். ராமனுக்கு அவருக்கும் சமமான ஈக்குவலா பண்ணி, ராமா உனக்கு உள்ளதான துக்கம் எல்லாம் என்னது, என்னுடைய துக்கம் எல்லாம் ஒன்னது, சமான் சுகம் துக்கம் செலவு அப்படின்னு சொல்லி அக்னிய மூட்டி இது கட்சி பாகுலேஷம் பிரசாதிக்கா. வெள்ளக்காரன் தான் கை கொடுக்க ஆரம்பிச்சான்னு அதுவும் நம்ம பார்த்து காப்பி அடிச்சதுங்கிறது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். கை கொடுக்கணும் எல்லாருக்கும் நான் சொல்லல. ஈக்குவல் ஸ்டேட்டஸா இருந்தா கை கொடுக்கறது அப்படிங்கிறது அங்கீகாரமா. அப்ப கட்சத்துக்கு அது ஒரு சிம்பல். ஃப்ரெண்ட்ஷிப்ல யார் உயர்ந்தது யார் தாழ்ந்தது ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு சைடு இந்த சைடு ரெண்டு பக்கம். எது உயர்ந்த பக்கம் சொல்ல முடியும், ஒரே பேசல. அது மாதிரி விஷயம் என்ன பண்ணா நாங்க பண்றேன். ஆனா ஒன்னு ராட்சசால் மாதிரி நான் பலாத்காரமாக ஒன்னும் பண்ண மாட்டேன். அது எனக்கு ஜெயினேன். ஆனா ஒண்ணு சொல்றேன், ராமன் ஒருவோடு வந்துருவோ இதுவோ தெரிஞ்சா என்ன பண்றது யோசிக்காத. ராமன் நீங்க கணவரோடு வர முடியாது எல்லாம் சொன்னேன். நீ இவ்வளவு அழகாகவும் இந்த வயதிலையும் இந்த மாதிரி கரையில உட்காந்து என்னோட சரியா தின்னிக்காம அப்படி எப்படி நன்னா இல்லைன்னு சொன்னாங்கிற வரைக்கும் ஆயிடுச்சு இல்லையா. வரும் ஸ்லோகம், அதாவது 20வது 8 ஸ்லோகம் ஆயிடும். அதெல்லாம் உனக்கு தெரியணுமா, பட்டு போடுவதானே சொன்னோம். ஒரு காத்தால் சாயந்தரம் ராத்திரி ஒண்ணு கேட்டுக்கலான்னு கூட அதுக்கு மாதிரி ஒரு வியாக்கியானப்படி சொல்லுவதெல்லாம் அது ஒரு விதமான ரசம். எல்லாம் இருக்கிறேன். ஆனாலும் அசத்துக்களுடைய பூஜைய அம்பாள் ஏற்றுக்க மாட்டாங்கிறதும் தெரியும். இவருடைய கஞ்சி குடிக்கிறதுக்கா கிருஷ்ணர் போனாரே ஜடபடலா உள்ள வீட்டுக்கு பகைக்கு போல. பகவான் சிவனா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் மனசுடைய பாவத்துக்கு வராரே வழி நம்முடைய நேரத்துக்கு வரும். என்ன தெரிஞ்சிடும். லட்சக்கமான புடவைகள் உலகத்துல இருந்தாங்க. இன்னைக்கு 2015 இருக்கிறத விட நிறைய ஏகப்பட்ட நோ சென்ட் மாதிரி இருக்கிற வாசன திரவியங்கள் சாம்பிராணி அகர்வெல்லாம் எப்ப பார்த்தாலும் வீடு நிறைய வந்து கிடக்கு. இந்த வாசாந்தி பற்றுக்கூடிய இத்தனை விதமான ஆபரணங்கள் 24 கேரட் எல்லாம் பச்சை வைடூரியங்கள்லாம் எழுதி வச்சிருக்கேன். உனக்கு மகாகாணித்த யானப்பானி ஒரு விஷயம் 50 மில்லி 10,000 ரூபாய் விலை உயர்ந்த துணி இருக்குங்க. வெள்ள உட்காந்து அப்படி ஏறி ஏறி இறங்கும் சாத்திரமான கட்டு ஆனந்த எத்தனை விதமான சேர், எத்தனை விதமான ஈசி சேர் வச்சிருக்கேன். பார்த்தாலும் அந்த கச்சையில் உண்டு, டான்ஸ் உண்டு. வீடு ஒரு சபையை கேட்டு நீதிக்கு காடுங்களா அதே வேணா கிருஷ்ண காணசபா நாரத காணசபா எல்லா ஆத்திலேயே வேடிக்கை பார்க்கணும். இவ்வளவு ஏதாவது ஒண்ணு சொன்னா யாரா இருந்தாலும் மனசு கொஞ்சம் சந்தோஷிச்சு போய் சரி வந்துட்டு வரேன். ஆனா நான் உனக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். கொஞ்சமாவது நீங்க இந்த விரதத்தை படிச்சு கொடுக்கலாமே இல்லை. இதுக்கு நேர் உதாரணம் ஆண்கள்ல பார்த்தா எவ்வளவு டெம்டேஷன் உண்டோ அவ்வளவு நெகட்டிவ் எமன் பண்றான். அவன் பண்ண ஒரு டெம்டேஷன் ஏதாவது ஒண்ணு இருந்தா நம்ம வேதாந்தத்துக்கு தலைவலி படணும். அவன் எல்லாம் உண்டே இருக்கான். அப்படி வேறாக்க இருந்தாத்தான் ஆத்ம போதம் ஆத்ம ஞப்திங்கிறதுதான் கல்யாணம் வித்யாங்கிறது ஒரு. நாம என்னவோ இந்திரியங்களுக்கும் லோலம் கொண்டே இருக்கோம், வேதாந்தத்துக்கும் வரோம்னா இது விதமான இழுக்கிறது. கிரகாகா அதிகிரகான்னு படிச்சோம். இந்திரியங்கள் எல்லாம் முடிச்சு இழுக்கிறது வெளியில. இதுகளுக்கெல்லாம் கிரகங்கள் பேர். சப்தத்தை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அது அதிகிரகம் பேரும். இந்த முடிச்சு இழுக்கிறது. இதுலயே லோலம் கொண்டு போன்னு சொன்னது போல அதுல இருந்து வெடிவச்சான்னா அவன்தான். அது போல இவ்வளவு டிரான்ஸ்லேஷன் சொல்றாங்க. புரியாது காதுக்குள்ள போகணும்.
இதெல்லாம் சமம் கற்பனக்கண்தான். அசோக மரத்தடியில உலகத்திற்கே பெரிய சம வடிவத்தில் வடிவத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது உலகத்திலேயே ஹோல் வேர்ல்டுல உள்ள லிட்ரேச்சர்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைன்னு விவேகானந்தர் கீழே சொல்லுவார். கஷ்டங்களை அனுபவிக்கிறதுங்கிறது தான் நம்முடைய சனாதன தர்மம். தன்னுடைய வலிமை இருக்குன்னு பாதிக்கிறதுனால ராவணனை பொசிக்கிட்டு வந்திருக்கலாம்னு இருந்தா கூட அது பிரயோஜனம். தனக்கு வந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறத ஞானிகள். ரமண மகர்ஷிக்கு ஒருத்தர் சொன்னா, நீங்க நினைச்சா சில சமயங்கள் வந்த வாழ்க்கெல்லாம் குணமா இருக்கு, மகாபெரிய வாழ்க்கை குணமாகும்போது அவங்க யோகிக்கு போவது தானே யூஸ் பண்ணா வரும் ஆட்டோமேட்டிக்கா. உங்க கேன்சரை நீங்களே குணப்படுத்திக்கிறதாக இதுக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஓய் எனக்கு உடம்பு ஒண்ணு இருக்குன்னு நான் நினைச்சுக்கணும், இங்க வியாதி ஒண்ணு வந்திருக்குன்னு நினைக்கணும், இங்க வலிக்கிறதுன்னு நினைக்கணும், அது போய்படிக்கணும்னு நினைக்கணும், எனக்கு இதெல்லாம் நினைக்கிறதுக்கு மனசே இல்லையா அது அப்படின்னா இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்தது அனுபவிக்கிறவங்க கேட்கறது இல்லைன்னு கஷ்டத்தை அனுபவிக்கிறதுங்கிறது இந்திய பண்பாடு. நமக்கு கஷ்டத்தை படுத்தார்களெல்லாம் விட்டுட்டு நாம சௌக்கியமா இருக்கிறதுங்கிறது வேறொரு கல்ச்சர், மகமான ஒரு கல்ச்சர். பெரிய ஞானிகள் தான் படுத்தார் துக்கத்தை தனக்கு வாங்கிட்டு கூட வாங்கி சுகப்படுத்துவாங்கிற மாதிரி இருக்கேன். அப்படி பண்ணியாகணும்னு நிர்பந்தத்துக்கு நான் சொல்லல. அதனாலதான் ஒரு பெரிய பாகவதத்துல ஒரு ராஜா அபகனியம் அவன் கேரக்டர் மாதிரி அவன் தான். உலகத்துல எல்லாருக்கும் வர கஷ்டங்கள் வியாதிகள்லாம் எனக்கு வரட்டும், எல்லாரும் சௌக்கியமா இருக்குது, இது ஒண்ணுதான் நான் வரம் கேட்கிறேன்னு கேட்டான் சுவாமி. உலகத்துல இருக்கிறது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, கொஞ்சமாவது வர வேண்டாம். எல்லாம் சொல்றான் நீ எது சொல்றன்னு இவ்வளவு கால் மேல வந்து கிடக்கும், குபேரனுடைய செல்வம் எல்லாம் உங்க காலில் வந்து கிடக்கும். கிடைக்கிற ஒரு டெம்ப்டேஷன் இருக்கு, ஏதாவது பணங்கள்லாம் கட்டி எடுத்து ஆன்லைன் புக்கிங்ல உங்க அப்பா தரப்பயங்களான வெளியிட்டு இதுதான் பெண்களுக்கு வந்து கடைசியா இருக்கு. பார்த்த முதல்ல இது லோகம் பிரிச்சுன்னு அந்த ஸ்லோகம் இல்லை இருக்கு. பொருளாதாரத்துக்கு நிறைய பணம் தரேங்க, அல்பங்கள் பணத்தினால வேலை வாங்கலாம்னு நினைக்கிற எண்ணமே ராஜசம் இல்லையா. பூஷணம் உலகத்திலேயே ஒன்ன சிட்டி பண்ணப்படும் பெண்களுடைய அழகு இன்னும் பிரயோஜனப்படாதுன்னு பிரம்மா சும்மா இருக்கான்னு நினைக்கிறேன். ரத்தனம் போல நீ இருக்கிறாய், உன்னுடைய உடம்பெல்லாம் ஒரு நகை உடம்பு இல்லாம ஏதோ பேருக்கு திருமணம் இல்லாம ஒன்னு ரெண்டு வச்சிருக்க, உடம்பு கூட தங்கமா சூரிய வந்து வாங்கிக்கோ. மாம்புரா அலங்காரம் பண்ணிக்க வேண்டியதான இருக்கோள் என்னையும் வந்து அடைஞ்சு நீங்க அடுத்தடுத்து செல்வாடி இருக்கேன்னு சொன்னாங்க. இன்னும் கூட நல்லா இல்லம்மா, இந்த ரூபத்துக்கே கெடுதல். இதந்தேஜாது செஞ்சாதும் யௌவனம் செடிவத்தே தெய்வம் நன்மைக்கு வெள்ளம் போச்சுனா திரும்பி வராது. மனிதனுக்கு வயதுல 25 50 வரைக்கும் தான் என்ஜாய் பண்ண முடியும். இந்த காலம் என்ன அப்புறம் ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேருக்கு ரிப்பேர் ஆனப்புறம் தான் 10 காசு வரும். அப்பதான் வடை பண்ணி சாப்பிடலாம்னா கொலஸ்ட்ரால் என்ன சாப்பிட்ற டேஸ்ட்ல 3 ரூபா 4 ரூபாய்க்கு இருந்தாரு. இதெல்லாம் ஒவ்வொரு சாதம் பெரிய சீக்கிரம் எடுத்துக்கிறவனுக்கு திருப்பினாலே சுகர் ஜாஸ்தி ஆகும். இதுதான் பகவான் அமைப்பேன். என்ன சாப்பிடலான்னு உத்தேகம் எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு எடுக்கிற நோய் யாரு. அதுபோல இதந்தேஜாலும் ஜீவனம் செடி வர்த்தது. நாளுக்கு நாள் யௌவனம் குறைஞ்சினே வருதம்மா. போயிட்டுனா அது நதியில போன வெள்ளம் போல திரும்பி வராது. சீக்கிரமாக போக தனவேணும். பாம்புருப்பா உபகத்தோமனே உபகர்த்தா தவிர்த்து அழகெல்லாம் சேர்த்து உடம்புல வைக்கணும்னு பர்மா இவ்வளவு நாளா படிச்சதுக்கு அப்புறம் இனிமேல் தொழில விட்டுட்டான்னு நினைக்கிறேன். இம்ப்ரூவ்மெண்ட் டெஸ்ட் எழுதலாம் பரீட்சையில. 85 மார்க் வந்தா 95 வாங்கலாம்னா எழுதலாம். இவன் வந்து மேக்சிமம் இனிமே எழுதாலும் குறையுங்கிறது எழுதக்கூடாது. முதல்ல 85 அப்புறம் 45 எழுதான்னு சொல்றேன். ரொம்ப கான்பிடன்ஸா இருக்கணும். நம்ம ரொம்ப அதான் கான்பிடன்ஸ் இல்லையா. சீதை ஒரு அழகா ஒருத்தர் சொல்லலாம்னு நினைக்கிறேன்னு பார்த்தா தொழிலே விட்டுவாங்க. நல்ல பேரோட வெளியில வரணும். அது நல்ல பேரை பெற்று ரிட்டையர்ட் ஆகணும்னா நல்லா முன்னாடி பின்னாடியே வாரண்ட் வரும். சில அசத்துக்கெல்லாம் அவங்க மாட்டி அது மாதிரி நான் இதிலே படைப்பு தொழிலை விட்டுவிடாமட்டால் ரூபகர்த்தா தனுஷகருக்கு பாம்புருப்பா உபரசோமன்யே. மன்யேங்கிறது ஃபேன்சி.
நான் அப்படியாக நினைக்கிறேன். ஏன்னால் இதுபோல உமானம் காட்ட வேண்டிய உலகத்துல எங்கேயும் 7000 செல்லவனை கேட்டுக்கா இது ரூபோபமா ஜன்யாசவாசிதுபதர்சனே மாம் சமாசாந்திரி சுபயோவனசாலினி சப்புமான் நாதிவந்தேக சாட்சாதா. பிராமணனுடைய வம்சத்தை பிறந்திருக்கு, பிரம்மாவுடைய கொள்ளுப்பேரன் நீ பிறந்தனை நோக்காத பேராணி வச்சு வேண்டாமா? என்னதான் ரத்தியாகியே இருக்கட்டும்னா பிரம்மாவே வந்தா கூட உன சுற்றி வருவது நினைக்கிறேன் கொள்ளுத்தாக்க வைத்துட்டான். உன்னுடைய அழகு அப்படி இருக்கம்னா பிதாமகோ அப்படியே சாட்சாத பிதாமக நேரம் பிரம்மாவே வந்தா கூட பகுமான் நாதிவத்தேக தன்னுடைய ரூல்ஸ் எல்லாம் மீறி தப்பு ரெண்டாவது போகணும் தோணத்தான் தோணும். இது உன் பேர குத்தம் இல்லை, என் பேர குத்தம் இல்லை, உன் அழகு பேர குத்தம் தான். சமதர்சனே சுபதர்சனே தஸ்மின் தஸ்மின் மணிபத்தே கணி கண்டா கண்ணை கண்டா தோல் கண்டா தோலை கண்டாலாம் இல்லைங்க போயிடுவோம். டிவி குந்தல பார்த்தா குந்தல் என்னன்னு போடுவேன் கண்ணு, முகத்தை பார்த்தா முகம், நெத்தி பார்த்தா நெத்தி, மூக்க பார்த்தா மூக்கு. சந்திரன் போல கிடக்கும் அட்ராக்டிங்கா இருக்கு. தஸ்மின் தஸ்மின் ஸ்ரோணி அங்கேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. இருந்தாலும் நாங்கோ அவமே திரு பாரியாமே நீ எனக்கு மனைவியா ஆயிட வேண்டியது. மோகமேதம் சத்யா ஒருவேளை தப்பா ரைட்டாங்கிறதான கன்ஃபியூஷன் எல்லாம் சொல்லும். நிச்சயமா ரைட்டு ஏதோ ஒரு மாதம் இந்த மாதம் பார்க்கலாம், கணவன் வரணும் ராம இருக்கிறதே சந்தேகம், இந்த இடத்துக்கு வரவும் முடியாது, நீயும் போக முடியாது, கம்மனு பேசாம சௌரியமாயிடும். இந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு பக்வீனாம் உத்தமஸ்வீனாம் நமாந்திர மகிஷி பவ 7000 பேர் இருந்தா எல்லாருக்கும் பட்ட மகிழ்ச்சியா நீதான் இருக்க போறேன். நான் என்ன கட்டாட்சியம் பண்ணிக்கிறேன். யோகானி ரத்னானி இது தேவி மகாத்மத்துக்கு நிறைய படிச்சிருக்கணும். சும்மனை பத்தி சொல்றச்சு உலகத்தில் இருக்கிற ரத்னங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு. அம்பாள் அனுபவத்து இருக்கிறா, அவ சிறிய ரத்னம்னு பேரு. அவ்வளவு ஆக்ஷன் வேண்டாமா ஒரு ரேக்கலை போடுறான். ரெண்டு விட்டது ஸ்ரீனாலும் மாட்டிக்கிறதாக அந்த சண்டை சும்பாளுடைய சரித்திரத்துல இவங்க எதா பண்ணான்னா உத்தரவாதம் ஒண்ணும் பண்ண முடியும். இவ நல்ல ஸ்ரீ வடிவத்தை எடுத்து அங்க நிக்கிறான் சமாஜில கதாஸ்தையா. அங்க இவன் ஆலோசனை அவ போறாங்க. அவன் பார்த்துட்டு அதே ஆச்சரியமா இருக்குன்னு சும்பல் சமூகத்தை பத்திரிக்கை உடனே தோற்றம் பண்ணி குரு உலகத்துல இருக்கு. உலகத்திலேயே உயர்ந்த ஸ்ரீரத்னி இது உங்களுக்கு வர வேண்டாமா, இவன் கழிச்சோட உடனே இப்பதான் போறான் பெரிய கதை. 5வது அத்தியாயத்திலிருந்து 10வது அத்தியாயம் முடிகிற வரைக்கும் 7 அத்தியாயம் 6 அத்தியாயங்கள சாரமா சரித்திரம், உத்தம சரித்திரம், சாமவேத ஸ்வரூபம். சாமவேதமே 1000 கேள்வியா இதுல ஏற்பட்ட தத்துவம் இருக்கு. உலகத்துல இருக்க நல்ல பொருள்லாம் திருப்பி கொண்டுட்டேன்னா இது ஒரு பெருமையான சம்பிரமத்தியாகிட்டானே ஆளாச்சு கொண்டு கொண்டிருக்காங்க. ஒரு பெருமையா அவன் பண்ணி எல்லாத்தையும் ஒண்ணு உண்மையை சொன்னானே இல்ல எங்க பரம்பரை சொல்லி சொல்லேன் பிராடு பண்ண அக்கௌண்ட் எப்படின்னா அடிச்சு கொண்டதுன்னு ஒத்து நம்ம அது ராட்சசனால தான் நல்ல குணம். அப்படி இல்ல நான் ஒழுங்கா சம்பாதிச்சதுதான் சொல்லக்கூடாது. சிக்கல் அங்கதானே வருது பார்த்து. யானி ரத்னானி சம்பவத்தாகி தேமே தானிதே தீரு சொல்வா நீ இன்னிலேருந்து அத்தனையும் உன் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுறேன். நான் வெறும் ஆளா இருக்கேன், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட விட்டு வர்றேன். ராஜ்யம் செய்வ ததாமி தே இந்த லங்கா ராஜ்யம் எல்லாம் உனக்கு தத்தம் பண்ணி விடுறேன். இது சொன்னப்புறம் மயங்கலன்னா அது என்ன பாட்டியை வச்சிருந்தார். ஏன்னா இந்த ஊரை பார்த்து ராமன் ஆச்சரியப்படுறார், ஆஞ்சநேயர் ஆச்சரியப்படுறார். அப்படி இருந்த ஊர் அதற்கணும் ஒரு ஸ்லோகம் வரப்போறது இல்லையா? முன்னாடி என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும். கடைசி ஸ்லோகம் இந்த பக்கத்துல ஜனகாய எல்லா சமாச்சாரத்தையும் மெயில் டிரான்ஸ்பர்ல இன்னைக்கு ஜனகருக்கு அனுப்பிச்சுடுறவங்க அப்பாக்கு
உனக்கு வேண்டாம்னாலும் எங்க அப்பா குழந்தாத்துக்கு சொத்து போறதுன்னா பெண்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்னு ஒரு இயல்பான குணம் இருக்கு. மாடு வாங்குறேன்னு நானும் ஒருத்தன் நல்ல மாடு ஒரு வேலைக்கு 50 லிட்டர் கிடக்கிறது. இதனே சொன்னாலும் எங்காத்துக்கு 30 லிட்டர் அனுப்பணும்னாலும் அதெல்லாம் முடியாதுன்னா மாடே வாங்கலையா? திருமல் நாயக மகால்ல திருமல் நாயகர் கட்டிவிட்டு எப்படி இருக்குன்னு ஆட்டுக்காரை கேட்டாங்க. எங்காவது மாட்டு கொட்டு மாதிரி இருக்கிறனால அவனுக்கு வீடே மாட்டு கொட்டு மாதிரி இருக்கும். சும்மா தன் நாட்டுல அவ்வளவு உயர்வுன்னு பெண்களுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு குணம் அது. ரொம்ப எக்ஸ்ட்ரா போச்சுன்னா ப்ராப்ளம். ஜனகாய பிரதாத்யானி அவகே சோறு விலாசினி. அப்பாவுக்கு எல்லாத்தையும் உணவுன்றான் சந்தங்கள் விடாது. நேகபட்சாமி லோகேன்யம் கோமே எல்லாரும் ஜெயிச்சு யாராவது எங்க ஆட்டுக்காரே நாளைக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் நான் ஒரு பதில் சொல்லணும்னு. என்னை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிறந்திருக்கானா? கோமே பிரதிபலோகவே என்னை சண்டையில் ஜெயிக்கக்கூடிய ஆள் இந்த லோகத்துல யாருமே கிடையாது. அஸ்வமே சுமஹீரியம் பிரதித்வங்கமாகவே அரண்ய காண்டத்தையும் விஷம்லாம் வாங்கிச்சு. புள்ள நெறி மாதிரி அவர் சிங்கம் மாதிரி, நீ கருப்புட்டியில காய்ச்சின சாராயம் மாதிரி எங்க ஆத்துக்காரர் வயின் மாதிரி அதெல்லாம் சொல்லியிருக்காரு. நிரந்தரம் சிம்மசுகாலோர்வனேன்னு என்ன சொன்னாலும் இந்த ஆசையில ஈடுபட்டவனுக்கு ஒன்றும் புரியாதுங்கிறது தான் விஷயம். காமாத்ராகி பிரகிருதி கிருபனாக சேதனா சேத்தனேஷுங்கிற காளிதாசன். அது மாதிரி இவ மொழியை விடுறாங்க ரெண்டு பேருங்க. ஏன்னா திருட்டுத்தனமா என்ன தூக்கின்னு வந்துட்டு பேசுறியான்னு கேட்க போறான். நாங்க பிடிங்கப்போம். தேகபட்சாமிலோகேன்யம் ஓமே பிரதிபலோகரேது நஷ்யமே சுமஹீரியம் பிரதித்வங்கமாகவே பழைய கதையெல்லாம் சொல்றாங்க. அதுல என்ன பண்ணேன் தெரியுமா? அசகிருத் சஞ்சுகே பக்னாஹ மயா விமிருதம் விமிருதத் பிரஜாஹ அசந்தா பிரஸ்தீகேஷு சாதும் மம சுராசுராஹ. தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் பக்கத்துல என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்தானே. ஒரு பயனான என்ன ஒண்ணுமே பண்ண முடியல. அவ பொகி இடி எல்லாம் கூடுது. என்னை எதிர்க்கிறது முடியாம எல்லாம் திரும்பி போயிட்டான். இச்சமாம் பிரியத்வாமத்திய பிரதிகர்ம சவோ. பிரதிகர்மன்னா ஒரு நல்லபடியா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பார்ல ஒரு அனுப்பிச்சேன். நீ கல்யாணம் பண்ண மத்தியானம் வரைக்கும் மனுஷனா இருந்தத நான் சுருப்பனையா பண்ணி விட்டுருக்கான். முத நாளே சில இடங்கள்ல 10,000 20,000 பணம் வேற இருக்கு. பார்க்கல ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் ரொம்ப பேர் இருக்கா. சூர்பனைங்க வேண்டிய வம்சம் போட்டு நம்ம மாதிரியே எல்லாத்தையும் பண்ணி விட்டு அது ஒரு நிமிஷாக நகத்தை வேற வச்சுக்கிறான். சூர்பனகம் ஒவ்வொன்றும் ஒரு கலர்ல பையன் சொல்லாம இருக்குங்களே சொல்லவும் முடியல. சொல்லாம பிரதிகரணம்னா பியூட்டி ப்ராப்ளம். அதெல்லாம் போய் எல்லாம் பண்ணிக்கோ. சுப்ரபாணி அவசத்தியந்தாம் தவங்கே பூஷணானிச்ச ஸ்பெஷலாக நகையெல்லாம் பண்ணி வச்சிருக்கேங்க. ஜுவல்லர்ஸ் எல்லாம் தினம் வருது பாருங்க. பேப்பர் ஊர தினமலர்ல 4 பக்கம் ஜுவல்லரி அட்வர்டைஸ்மெண்ட். பல பல பழங்கிற வீட்டுல வச்சா கூட இந்த பேப்பரே பல பழங்கும் போது இது ஒரு கலர்ல போட்டுருக்காங்க. புரியல? பேர்பட்ட ஆபரணங்கள் எல்லாம் உடம்புல ஏற்றி விடுறீங்க. அப்பதான் இந்த அலங்காரத்துக்கெல்லாம் அலங்காரம் ஆகுமா? உடம்புல அலங்காரம் பண்ணி பார்த்து ஒண்ணும் இந்த பிரதிகர்மாங்கிறது பண்ணும். பிரதிகர்மா பண்ணி விடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆள் நான் எக்ஸ்பர்ட் எல்லாம் வச்சிருக்கேன்னா அது வேற. அது குத்தல் கண்ணு குத்து. உடம்புல தலையத்து கால் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கு எக்ஸ்பர்ட் வைத்தியா இருக்காம சொல்லுங்க. இதில் அலங்காரத்துக்கு ஒவ்வொன்றுக்கு ஒருத்தர் கண்ணு கொத்தி காது கொத்தி அதை தனியா பிச்சு எடுத்துக்கல. அதெல்லாம் போட்டு மேட்சிங்கா பண்ணி விட்டுறான். சுப்ரபாணினா பல பல படம் நின்னக்கூடியதான். இதெல்லாம் உடம்புகள் ஆபரணங்கள்லாம் ஏறட்டும். சாது பட்சாமி ரூபம் ஸ்ரீயுக்தம் பிரதிகர்மணா பிரதிகர்மாக அதுல எக்ஸ்பர்ட் மெடல் வாங்கினவன்லாம் இங்க இருக்கானே. சாட்சியேன வரானே அவார்வோ பிரியத்தோட உணர் பண்ணி விடுவா. குங்கபோகான்யதாகாமும் என்னென்ன ஓணுமோ எல்லாம் நீ என்ஜாய் பண்ணு. எதேஷ்டமா சாப்பிடு, எதேஷ்டமா உட்காது. என்னவன் பயந்தாங்குள்ளையா இருக்காது. குடிக்கிறதோ சாப்பிடுறதோ கவலையில ஆனந்தமா இருப்போம். தான தர்மம் பண்ணும் நினைக்கிறார். சிவராத்திரி பௌர்ணமி கோடிக்கணக்கான ரூபாய் சூழ்நிலை எல்லாம் கூட்டு கொடு. நான் ஏன்னு கேட்கல. தர்மத்துக்கு வேற
தேங்காய் எடுத்து வழி பிள்ளையார் கொடுக்காதான்னு பிள்ளையாருக்காரான் நாட்டுக்காரன்ட்டு அவன் அரிசி தேங்காய் எல்லாம் வச்சு அவன் நாந்தி பண்றாங்க. ராத்திரிலாம் இவன் பிள்ளைக்கு பண்ணணும். இந்த சிலையை சேர்த்து அவன் தள்ள கட்டி விளையாட்டு எல்லாம் நீங்களே வாங்குங்க. காலித்தனமா போயிட்டு வருவாரு. என்ன பண்றோம்னு தெரியாது. நமக்கு அவன் செலவு பண்றது எதேஷ்டமாதானங்கள்லாம் பண்ணி இந்த ஒருவேளை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது பாவமா இருந்தா அந்த புண்ணியத்தை போட்டுமே அர்த்தம். சப்போஸ் ஒருவேளை கன்வர்ஷன் இருந்தா 4 ஏக்கர் தானம் பண்ணுங்க பிராமணாய கன்வர்ஷன் பாபனிகம் கரிஷி அப்படிலாம் வச்சுக்கணும். என்ன அடைஞ்சு என்ன நீ சந்தோஷமா விளையாட்டு பொம்மையா வச்சுக்கோ. நீ என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் தலைமையில ஏற்றுக்கிறேன். திருஷ்டம் அஞ்ஞாபயஸ்த லலதாம்னா குஷியா இருக்கிறதுன்னு அர்த்தம். புது வேர்டு லலத்தி லலத்து லலதா லலதாம் லலந்து லலத்தேங்கிறதான ஆத்மீகமா யூஸ் பண்ணிருக்காரு. அதுதான் விளைவிகளுக்கு கேட்டிருந்தார். வளரக்கூடியங்க இந்த ஊருடைய பேலன்ஸ் ஷீட் பார்த்து ஊருடைய பேலன்ஸ் ஷீட் நான் சொல்லியிருக்கேன். காட்டுறான் வளர்ந்துட்டே இருக்கலாம். அதாவது அதி ஸ்தாவர ஜங்கம சொத்துக்கள் ரெண்ட வச்சுக்கணும். ரித்தின்னா ஸ்தாவர சொத்து, ஸ்ரீயம்னா ஜங்கம சொத்து. ரித்தின்னு ஒண்ணு ஸ்ரீயம் ஒண்ணு விட்டுறான். இதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ரிஷத்து ராமேன கம்பேரிசன் பண்ணான். வெறும் மர உரி கட்டிக்க வேஷ்டி இல்லாத பையன் இடையே போட்டு வேஷ்டி கூட இல்ல. ராமனுக்கு என்ன பண்ண போற நீ கிங்க ரிஷத்து ராமேன சுபகே சீரவாசினா விஜயோ ராம அகோச்சரா. அவருக்கு ஒரு சப்போர்ட் கால் கிடையாது. காட்டுக்கு புரட்டு போறேன் யாரோ ஒருத்த வேண்டான்னு சொல்லப்படாது. ஒண்ணு பார்த்தானே ஊரு கூட வேண்டான்னு அவருக்கு ஒரு ஆள் நாதி கிடையாதுங்கிறாங்க. அப்படியே நாதி கிடையாது சொல்லுவார். கேட்டுகள் இல்ல நாசன் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நாதியும் இல்லாம பெண்டாடுங்க. நாதின்னு ஒரு வார்த்தை உண்டாங்க. அநாதிதான் விசித்ததுக்கு இப்பதான் பேசுறாள் கிடையாது. சோபையெல்லாம் கொடுத்தவருக்கு காட்டுல திறமாடி இருக்காரோ கோச்சரா பிரதி என்னவோங்கிறாருங்கிற ஒரு ஷேவிங் கிடையாது. ஒரு இது கிடையாது. சங்கில சாயிக்கு கரையில படுத்திருக்கார். சங்கே ஜீவ திவானவா ஒருவேளை அவருக்கே உடம்பு முடியல, அண்ணி வேற இல்ல. அவர் அநேகமா பொருட்டு போயிருப்பன்னு நினைக்கிறேன். தேவரோடு ஜீவ திவானவா சங்கே ராமஸ்வாம் கட்டும்பாக்குபலட்சதே. மனதினாலும் உன்னை பார்க்க கூட வாழ்க்கை நேரம் வந்து பார்க்கறதுங்கிறது நடக்கவே நடக்காத காரியம். எது போல சரத்காலம் மழை காலம்லாம் முடிஞ்சு ஆகாசம் வெளுத்ததுக்கு அப்புறம் சில கொக்குகள் வரும். இந்த கொக்குகள் மேகத்தை பார்க்க முடியுமா? பணம் வரும். தாத்தா இறந்து போய் 10 வருஷம் கழிச்சு பேரம் போடுறேன். நான் எங்க தாத்தாவுக்கு நான் தான் வேதம் சொல்லி கொடுத்தேன்னு அப்படி கிருஷ்ணரா ஒவ்வொருமே சுத்திட்டேன். இது முடிஞ்சு போய் வந்தவர் அதை எப்படி திருப்பி பார்க்க முடியாதோ நம்முடைய பாக்கியத்தை இப்ப மட்டும் திருப்பி பார்த்து அந்த செம்ப கொன்ற முடியுமா? குரு பலாகைஹி அசித்தைஹி மேகைஹி ரோத்ராமிவாமிருதாம் அல்ல பேசுக்கணும். பலாகாங்கிறதுக்கு அப்படி சொன்னோம். கொக்குகள் பறக்கக்கூடியதான ஆகாசத்துல மின்னலானது அசித்தையில் மேகி ஜோத்ஸ்னாம் ஆவருதாம் கருப்பான மேகங்கள் மூடி இருக்கும் பொழுது அது உள்ள அடிக்கிற மின்னல் வெளியில தெரியாது இல்லையோ அது போல தெரியாது. மூன் ஷைன் veiled by dark clouds, surrounded by ground. யாராவது ஆடச்சு தூதெல்லாம் வருவாளோ எல்லாம் இவனாக்கப்புறம் வந்திருக்காரு மேல தூக்கிட்டு போறேன்னு சொல்ல போறாங்க. ஆஞ்சநேயர் மேல வச்சுட்டு இவ்வளவு பேச்சு நடக்குதுன்னா அவனுக்கு ஒரு குறுகுறுப்புல வருது தெரியல போலே போலே
கண்ணமரம் அனமரம் வைக்குமாம் போலே போலே திருடன் விழிக்குமாம் போலே போலேன்னு ஏதோ பாட்டி குழந்தைக்கு ஏதோ சொல்லி கொடுத்தாலும் கண்ணை வைக்க 2 பேர் இருந்தாங்க நம்ம தான் கண்டுபிடிச்சா ஒளிய போட்டானான்னு ஒரு கதை சொல்லுவான். போலே போலே அப்படிங்கல ரொம்ப நாளா கதை சொல்லுவான். அதனால இவாளா ஏதோ சொல்ல வந்தோம் தன்னைத்தான் சீட்டு எடுவோம். உன்னை யாரு வந்து கொண்டு போவான்னு நினைச்சிருக்கீ ஏன் ஐக்கியமே கும்பேஷ ஆள் கிடையாது. இளைஞர்கள் அருமையான உதாரணங்கள் தான். இரண்யாட்சன் இரண்யகசிபு பெரிய ஆள் தான். இருந்தாலும் இந்திரனுடைய புகழ் அவனால பறிக்க முடியுமா? அதுபோல என்னுடைய வீரியத்தை ராமனால பறிக்க முடியுமா? இரண்யகசிபு இவனுக்கு அண்ணன். இரண்யாட்சன் இரண்யகசிபுவா இருந்து ராவண கும்பகர்ணனா இருந்து சிசுபாலன் அந்த இருக்க போற ஆள் தானே. விஷ்ணுடைய பாஷதான் 3 அவதாரம் தெரியுமில்ல. அவன் இந்திய அவதாரத்தை சொல்றான். அவன் எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் இந்திரனுடைய கீர்த்தியை கொடுக்க முடியுமோ அதுபோல என்னிடத்தை உள்ளவன ராமனால எடுத்து போக முடியுமான்னு இவன் இவன் ரீதியா பேடான எக்ஸாம்பிள். அது என்ன எத்தவன் பேடான புத்தர் நடத்தும் தெரியுமில்ல. கருணனுக்கு என்னப்பாம் கொலை நடக்குமான்னு இருக்கிறது போல ஒன்னு அடையாள முறையம் மனசு பதமதைக்கிறது. அழகான புதுசிரிப்பு, அழகான பல்லு, அழகான கண்ணு, அழகான உடல், என்ன அழகு நல்லா பார்த்து எனக்கு மனசு அப்படியே படப்படங்கிறது. சொல்றேங்கள் எனக்கு நீ வந்த நீலேந்து தூக்கம் இல்ல. ஒரு மனைவியோட கொஞ்சம் குலாபிங்கிறதான சந்தோஷமே இல்ல. ஏதோ வண்டி ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 மாசம் 300 நாள். ஏன் தெரியுமோ நீ பேசாம நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுமான்னு அனுமானிட்டு இருந்த 1 வருஷம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த அழகுக்கும் உன்னுடைய ட்ரெஸ்ஸுக்கும் நினைச்சா எனக்கு சோறு தண்ணி இறங்க மாட்டேங்கிறது. கிருஷ்ண கௌசே வந்தனான் அன்னைக்கு ஏதோ பட்டுப்புடவை கட்டிட்டு அது அப்படியே விஷயம் கிடையாது. நாளைக்கு நாளை அழைச்சிட்டு போற எல்லாம் போட்டும் ஒரு அலங்காரம் உண்டா, ஒரு எண்ணெய் உண்டா தலையில. அதனால உன்னை பார்த்து என் மனைவி வருடத்தை எனக்கு சந்தோஷம் சர்வாசாம் ஐஸ்வர்யம் குருஜானகி. எனக்கு மட்டும் இல்ல 7000 என்னுடைய மனைவிகளுக்கெல்லாம் நீ வந்தேன்னா இவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் உனக்கு சுசுரூஷ பண்ணுவா. அவளுக்கெல்லாம் மனசு குளிர பண்ணினி. பெண்களை சொன்னா வருமாக்குன்னு அப்படி திருப்பா. சைக்காலஜி இல்ல. உன்னை போல எவ்வளவோ பேர் பார்த்தேடா என்னையே நம்பிட்டு இருக்கா. அவள் நான் மனசுக்குள்ள விட்டோம் 7000 பேர் சந்தோஷம் கொடுக்குறாதா நீ என்னெல்லாம் உண்டோ எல்லாம் சொல்லி பாக்குறான். ஐஸ்வர்யம் சர்வாசாம் குரு அவள்லாம் முன்னாடி வந்து சீனியர் மோஸ்ட் ஏதாவது கொண்டாடி ஜூனியர் மோஸ்ட் என்ன ஒரு பார்த்தாலும் என்ன பண்றது. இதுதான் சீனியர் போ எல்லாருக்குமே. நானே ஒண்ணு வந்து நமஸ்காரம் பண்ணா வாழா இருக்குண்டா. ஒரு பெரிய மனுஷன் உலகத்துல இருந்தா மாதிரி இந்த லைன்லயும் அவ ஒருத்தர் கோவிலுக்கு இப்போ உதாரணம் சொல்ல இப்ப ஞாபகம் வந்துட்டு தயானந்தா பத்தி பல பேசணும். அவர் இந்த காமராஜ் ஹால்ல எல்லாம் லெக்சர் பண்ணும்போது நான் போறேன். அதேமா டயத்துக்கு போயிட்டேன்னா முன்னாடி போன்றோம். இல்லைன்னா ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. நான் இந்த மெயின் கேட்டு வழியா வாங்க வாங்க வாங்கன்னு ஒரு மட்டுக்கு ஸ்பெஷலா எழுதி தட்டினேன். உடனே அந்த 2000 பேருக்கு என்ன பார்த்தோன்னே பெரிய கௌரவ புத்தி 5 நிமிஷத்துக்கு. நம்ம தியானந்த சுவாமி ஷாட்ல பார்த்து வாங்குவோம். வேறு நாட்டுல போய் வாத்தியாரா இருக்கேன்னா அந்த வாத்தியாருக்கு ஒரு பெரிய கௌரவம். நம்ம 5 ரூபா தான் கொடுப்பான், நீ 100 ரூபா கொடுப்பேன். அது வேற விஷயம். உலகத்தினுடைய இயல்பு இல்லையா? ராஜபுரோகிதான்னு பேரு கஞ்ச பையன். ஏழை கொடுக்குற ரூபா பணக்காரன் கொடுக்க மாட்டாங்கிறது எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா அப்படி இருந்தான் பணக்காரன் இருக்கான். இவன் ஏழையா இருக்கிறதுக்காகவே தாராளம் நடத்தினால. அதனால நீங்களே ஒன்று யோசிச்சு பாருங்க. மனத்தினுடைய பொருளாதாரம் ஈவன் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் சொல்றேன். நமக்கு எவ்வளவு வருமானம் குறைச்சலா இருந்த காலத்திலேருந்து டெவலப் ஆகி வருதோ இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா அன்னைக்கு நாம எந்த அளவுக்கு தாராளமாக மற்றவருக்கு கொடுக்கறதுல மனசு இருந்ததோ அது நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுங்கிறத மறுக்க முடியாது. ப்ரொபோர்ஷனேட்டா நிறைய என்ன ஆகணும். நான் பாகவதத்துலன்னு சொல்றேன். இது சைக்காலஜியா நான் சொன்னேன்.
அது ஜென்ரலா 99.9% வசுதேவர் ஒரு சூரிய கிரகணத்துல எல்லாரும் சந்திக்கிறா. அப்பதான் கிருஷ்ணர் ரொம்ப வருஷம் கழிச்சு கோபிகள் எல்லாம் பார்க்கிறார். ஏதோ ஒரு பிரபாசத்தை அழறான் போறான் வரான். எல்லாம் விட சீன் என்ன தெரியுமா, நந்தகோபுரை கட்டிட்டு வசுதேவர் அரை மணி மூச்சை போட்டு அழுதுட்டார். என்ன சொன்னா தெரியுமா, நந்தகோபால் குழந்தையை நீ எடுத்துன்னு போய் சில வருஷங்கள் வளர்த்த போது நான் ஜெயில இருந்ததுனால மணிப்புரத்தெல்லாம் முடிவு விஷயம் தான், சொந்த காசு கூட இல்லை. நம்ம குழந்தைய வளர்க்கிற அளவு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ராஜ்யங்கள்லாம் கிடைச்சி இப்ப நான் என்ன வேணா பண்ணலான்னு இருக்கும்போது நீ பண்ண உதவியை மறந்து விட்டேன். என்ன போல நன்றி கேட்டவங்க. காசு இல்லாத போது கஷ்டப்பட்ட போது நமக்கு உதவி பண்ணவாளுக்கு உதவி பண்ணுன்னு நினைச்ச எண்ணமானது பல கோடி சொத்து வந்த உடனே அந்த எண்ணமே இல்லாமல் ஆயிட்டேனே பாதின்னு அவர் சொல்றாருன்னா, இது நம்ம உங்க இதிகாச புராணங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டியது. அதானேன அகானம். அதனாலதான் சேர்த்து சாமான்ல 4 ஹண்டல்ஸ் ஒரு மனுஷன் தாண்டியான். ஸ்ரத்தையா அஸ்ரத்தா, சத்தியேன அகிருத்தம், தானேன அதானம், அக்ரோதேன குரோதம், சேதும் சதுரஹா தீர்த்வா விவேக் சூடாமணி சதஸ்லோகில இந்த எழுதிருக்காரு. இந்த ஒரு ஈக்குவலான இந்த சாமாக்கு ஈக்குவலான சாமா கிடையாது சாமா எதுவுமே. இது ஒரிஜினலான சாமா கிடையாது. இது அட்வான்ஸ்ல வந்ததுதானே ஒரு அப்பெண்டிக்ஸ் மாதிரி. சிலருக்கு கூட இல்லை. நம்ம யுர்வேதத்துல மந்திரம் ஆனஸ்மிப்பு சம்ஜாருகா பூர்வந்தேவே கோமுதசனாபாயி கோமானதாய் தேவமாபாஹ அமன்னமன்னமதந்தமாத்மி. இந்த 4க்கு 4 சொல்லுங்க. தானேன அதானம், சப்தையா அஸ்ரத்தம், சத்தியேன அனுத்தம், அக்ரோதேன குரோதம். ஒன்னொன்னுக்கு இந்த பல்லவி பாடி இந்த மந்திரம் சொல்லி இதுபோல மனசானது ரொம்ப சொல்லாது. ஆனா அவள்லாம் உன்னை பரிசாரம் பண்ணுவா, நானே உன்னை நமஸ்காரம் பண்றேன். எது போல ஸ்ரீயம் அப்சலதோயதா தேவலோகத்துல மகாலட்சுமி நேரப்பட்டு வரான்னா அப்சல ஸ்ரீகள் 7000 சில பேர்லாம் எப்படி அவளுக்கு பணிவிடை பண்ணிட்டு அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வருவாளோ, லட்சுமி கூட அழகான 2 பொண்ணு இருந்தாலும் இருக்கலாம். அவன் சொல்லிச்சேன் லட்சுமி பாராள போட்டுறாங்க. லட்சுமி பக்தான்னு சொல்லுவேன். ஞானிலை ஸ்ரவணே குருரத்னா திருப்பி பேசுறான். குபேரங்கிட்ட என்னென்ன உயர்ந்த பொருட்கள்லாம் இருக்கோ, ரத்னானிஜ தனானிஜ எந்த விதமான சொத்துக்கள்லாம் இருக்கோ, தானே லோகான் ஸ்ரோனி மயா வேணா இங்கே நான் போன் அனுப்பிச்சேன், அங்கூர்ல எங்க அனுப்பிச்சிருவோம். இதனோ உனக்கு ஹோட்டல்ல சாப்பாடு இல்ல, குபேரப்பட்டினம் சேர்ந்து ஒரு காட்டா போன் பண்ணா சரவண பாவம் மாதிரி அந்த அளவு கனெக்ஷன் வச்சிருக்கேன். அதனால நீ என்ன பண்ணு தெரியுமா இல்லையா, தானி லோகான் லோகான போகங்கள் எல்லாத்தையும் நீ என்னோட சேர்ந்து இருந்து சௌக்கியமாக அனுபவிக்கணும். ராம தபசாதேவி இங்க நடந்து 2 பேர் தபஸ்னாலியோ அடுசனாலியோ கீதனாலியோ குணத்தினாலியோ எனக்கு ஈக்குவலாக ராமனாக முடியாது. எப்படி ஆக முடியும்? இதுக்கு ஈக்குவலா ராமன் இருந்தானே ராமர் தான் மட்டும் ஆகிடுவேன். ராம தபசாதேவி நபலேன சமிரமேனி நனேன மயா துல்யா தன்னைத்தானே பேசிக்கிறோம். தன்னா அவன் கேரக்டர் எவ்வளவு மோசம் நீங்க யோசிக்கணும். 4 பேர் தான் சொல்லணும். காட்டுல உபன்யாசம் என் உபன்யாசம் மாதிரி எதுவும் கிடையாது, நானே சொல்லிட்டு இருந்தேன். நீ இருக்கிறதா எழுந்து போட்டு விட தனக்குத்தானே கிளாடிக்கிறது. நாளையோ ஒளியினாலேயோ பணத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ பெண்கினாலேயோ தபசினாலேயோ ராமன் எனக்கு ஈக்குவலா முடியாது. விபவிஹர ரமஸ்வபும் ஸ்வபோகான் அனலிஜயம் பிரதிஷாமி மேதினி மகிழலலனே யத்ராசுபந்தும் தைஜகனேத்யலந்து பாந்தவாஸ்தே. இப்பவும் பரந்தாத்து மனுஷாளுகள்லாம் இங்கே இருந்து இமெயில் அனுப்பிச்சுடுறேன், எல்லாரும் நாளைக்கே வந்துருவாங்க. எல்லாம் நானே சேர்த்துட்டேன். பாந்தவாஸ்தேங்கிறான். இந்த மாதிரி நீ என்ன கல்யாணம் இல்லைங்கிறதான் சமாச்சாரம் கேள்விப்பட்டு பிறந்தாத்துல இருக்கக்கூடிய பந்துக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டு அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டான் பாரு.
அதிகமா குடி விளையாடு, சந்தோஷமா இது, எல்லாத்தையும் சாப்பிடு, பணங்கள்லாம் உங்ககிட்டயே கொடுத்து விடுறேன், எல்லா செக் புக்கும் உங்ககிட்டயே கொடுத்து விடுறேன், அங்கே பண்ணத்தையே கையில கொடுத்து விடுறேன். ஏற்றமா இது பந்துக்களுக்கு எல்லாம் இதை தெரிவிச்சு கொட்டால் சேர்த்து ஏற்பாடு சந்ததானி சமுத்திரதீரஜானி கனக விமலஹார பூசிதாங்கி விஹரமயாதி. பங்களாக்குள்ள எனக்கு பிடிக்காது, எவ்வளவு தோட்டங்கள் இருக்கு, சமுத்திரக்கரையில எவ்வளவு விதமான இதெல்லாம் குப்பங்கள்லாம் வச்சுதான் பூந்தோட்டம் வச்சிருக்கேன், பழத்தோட்டம் வச்சிருக்கேன். இதெல்லாம் 6 ரிதுக்கள்லயும் எல்லா பழங்களும் இருக்கணும்னு ஸ்பெஷல் ஆடுறீங்க. 365 நாளும் ஃப்ரெஷ் மாம்பழம் பழுத்திருக்கும் அந்த மாமரத்தை. அப்படி வெளியே சென்று ஸ்பெஷல். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயம். ராவணனுடைய ஆட்சியில என்னன்னா சீசன் படி ஒன்றும் நடக்க முடியாது. இவன் ஒரு சீசமா இருக்கிறதுனால சீசன் எல்லாம் மாற்றி எல்லா இதுலயும் எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்க வாங்க. உடனே பழுக்க வச்சு சில பேரும் சொந்தத்துக்கு கொண்டு கொட்ட வைக்கிறாங்க பாருங்க. இந்த ஒரே பழைய அசத்துக்கள் எப்பவுமே உண்டுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சீக்கிரம் பண்றாங்க எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் எப்ப ஃபுட்டை போடுறாங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் தான். ஏற்கனவே வாக்கு வச்சு தோட்டை எல்லாம் வச்சு கங்கரை வச்சு கொடை வச்சு கொடுத்துருவாங்க. இன்னும் ஃபாஸ்ட் ஃபுட். சந்ததானி பூத்து புழுங்கிறது, பிரமர யுத்தானி வண்டுகள்லாம் இருக்கிறதுல வாசனைக்கு எல்லாம் சமுதிர கரையில் முழுத்திருக்கு. ஏற்பட்டதான தோட்ட பூமிகள்ல நான் அந்நியமாக நல்ல சின்ன ஹெலிகாப்டர் சுத்துவோம். கரையில நடக்கிறதுக்கே ஹெலிகாப்டர், விமானத்துல போய் நான் நீமா ஆனந்தமா எல்லாம் சஞ்சாரம் பண்ணலாம். நீ வந்து சேரு, எனக்கு சம்மதிங்களா? ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம.